நான் இறுதி வரைக்கும் போராளியாத்தான் இருந்தேன். நான் இயக்கத்தை விட்டு விலத்தவோ அல்லது நானோ என்னுடைய குடும்பமோ இயக்கத்தை விட்டு விலத்தவோ விலத்தி வெளியால போய் துண்டு கொடுத்து நின்றதோ இல்லை. எல்லாரும் நான் 3 தலைமுறை என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி எல்லாரும் போராடினாங்க. நான் விலத்தே இல்லையே. இறுதி வரை புலியாகவே இருந்து சரண்டவன் எங்க வந்து இவங்கள் புனர்வாழ்வு விட்டு தானே இங்க வெளியால விட்டவங்க என்ன அப்படி விட்டு போயிருந்தேன் சொன்னால் உண்டைக்கு நான் இதுல இருந்து உங்களோட கதைக்க மாட்டேன். நான் துரோகி. சீமான் தமிழீழ விடுதலை போராட்டத்தை தலைவர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? தலைக்கு கீழே இருந்த தளபதி வேறட்டையே கொடுக்க இல்லையே கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு இவ்வளவு தீரழிவு இல்லை. சீமான் இங்க வந்து நின்ற நேரம் அப்ப நான் இங்க வந்த தொல்காப்பியன் திருமாவளவர் அவரும் வந்திருந்தவர், அந்த கூட்டத்தில் அவரும் வந்திருந்தவர். இவங்கள் 2 பேருமே அவிட்டுவிட்ட புழுகு மூட்டைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் சாதி வரியும் இனவரியும். அப்ப பொறுக்க மாட்டாம எங்களோட விடுதலை புலிகள் ஆசிரியர் எழும்பியப்பவும் கேட்டார், இங்கதான் பிராமணர்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, பின்ன உதயம் கட்டு கொண்டு வந்து மணித்தியால கணக்குல கதைக்கிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட சீமான் 2008ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்ததை அவர் அங்கே இருந்து இங்க வந்து படம் காட்டிட்டு போயிட்டார். சீமான் எல்லாம் கருப்பு சட்டை கலட்ட மாட்டேன்னு சரியோ. காதலிய கண்ட உடனே அந்த கருப்பு சட்டை வெள்ளச்சட்டையா போனதோ இல்லையோ. இந்த இந்து மதத்துக்கு எதிராக அவ்வளவு கோஷம் போட்டவர் வேலை கையில பிடிச்சோண்டு ஊர்வலம் போனாரோ இல்லையோ. நான் அவரோட பைத்திக்கு போய் எடுத்தேன், ஆமக்கறி துண்டன், அதுல பிரண்டன், இதுல பிரண்டன். இவர்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஒரு மாவீரன் பிரபாகரன் அப்பவே இவரை விளங்கி கொண்டுதான் இருக்கிறார். சீமான் சொல்ற தான் பிரபாகரனோட படம் எடுத்தேன் அல்லது பிரபாகரன் வந்து நின்ற நேரம் மோசமான ஒரு தாக்குதலுக்கான திட்ட அமைப்புகள் அதுக்கான வேலை திட்டங்கள் போய்கொண்டிருந்த அந்த நேரம் யாரையுமே ஒரு சந்திக்க அனுமதிச்சிருக்க மாட்டேன். நான் நம்பிக்கையா சொல்றேன்.